புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் PGNOE சங்கம் சார்பில் வாயிற் கூட்டம். புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கம் சார்பாக இன்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ், நிர்வாகிகர் ஜெரால்டு, ஷாமலா, பூரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, துணை பொதுச் செயலாளர் மணிவண்ணன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோரிக்கைகளை குறித்து விளக்க உரையாற்றினர். கூட்டத்தில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டிய அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிசுமை அதிகரிப்பது போன்ற முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் PGNOE முன்வைத்துள்ள ஊழியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு உயர்திரு சுகாதார இயக்குனர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கூட்டத்தில் கோரப்பட்டது. இறுதியாக சங்கத்தின் துணை பொருளாளர் சந்தானலட்சுமி நன்றி தெரிவித்தார். சங்கம் வலியுறுத்தியது, அரசு காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும். பணிச்சுமை குறிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். உயர்த்தப்பட்ட நர்சிங் அலவன்ஸ் அரியர்ஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். பணி சூழல் மற்றும் உபகரணங்களின் பற்றாக்குறை தீர்க்கப்பட வேண்டும். இரவு பணியில் உள்ள செவிலியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் ஓய்வு வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். குழந்தைகள் பிரிவில் நோயாளி எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இடமாற்ற கொள்கை ஆணையை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இதேபோல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சில பிரிவுகளில் பணியாளர்கள் குறைவாக இருப்பது, மருத்துவ சாதனங்கள் பராமரிப்பு தாமதம், சுத்தம் மற்றும் பராமரிப்பு ஒப்பந்தங்கள் சரியாக அமல்படுத்தாமை மற்றும் நோயாளி காத்திருப்பு நேரம் அதிகரித்தல் போன்ற பிரச்சினைகளும் ஊழியர்களால் கூட்டத்தில் எடுத்து கூறப்பட்டது. அரசு சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அனைத்து செவிலியர் மற்றும் மருத்துவ ஊழியர்களும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.